சாதி அரசியல் அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா படங்கள் மூலியமா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா இருந்த சினிமாவை விட்டுட்டு இந்த ஒரு 10-15 வருஷமா பேசுறது மட்டும் சாதி அரசியல் படம்னு நீங்க சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே. அதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் என்ன குறிப்பிட்டு சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு படம். எல்லாமே சாதி அரசியல் படம் தான், எல்லாமே பெண்கள் விரோத சினிமா தான். பாட்டேன் முப்பாட்டேன் அதை பண்ணிருக்கான் அப்படின்றதுக்காக என்ன அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களை அடிக்கலீங்க. படத்துல தலித் சினிமா பேசுறோம், ஆனா கதாநாயகர் கதாநாயகிகள் மட்டும் எனக்கு அதை நான் பார்க்க மாட்டேன். அது அப்படி இல்லைங்க. நீங்க தலித் அரசு பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்த எத்தனை பேர் இன்னைக்கு இயக்குனர்களா இருக்கிறாங்கன்னு நீங்க விசாரிச்சு பாருங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜெஸ்டின். நம்முடைய நேர்காணல்ல இணைந்திருப்பது குரங்கு படல் திரைப்படத்தினுடைய இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. சமீப காலமா இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இருக்கிற சினிமாக்கள் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த படத்தை இப்படிதான் கொண்டு போகணும், இந்த மாதிரிதான் ப்ரொமோட் பண்ணணும், இதை தாண்டி வேற விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க யதார்த்த சினிமாவை கொடுக்கணும்ன்றத விருப்பப்படுறீங்க, கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல விருப்பப்படுறீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியோ இல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நேரடியாவே கேளுங்க, அதுல ஊடகமா ஒண்ணும் இல்ல, விஷயத்துக்கு கான்டெக்ஸ்டா கேளுங்க. சாதி அரசியல் அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா படங்கள் மூலியமா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலகாலமா நம்ம சமூகம் சாதிய சமூகம், அதை ஏத்துக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ரைட்டுங்களா? நம்ம எடுத்துட்டு இருக்கிற எல்லா படங்களுமே சாதி அரசியல் படங்கள் தான். இப்போ ஒடுக்கப்பட்டவர்களோட சாதி அரசியல் பேசுறாங்க, அதனால இப்ப சாதி அரசியல்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் என்னவா இருந்தது? எல்லா படங்களும் நீ தமிழ் இந்திய சினிமாவே இந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி எடுக்கப்பட்ட எல்லா படங்களும் சாதி அரசியல் படங்கள் தான். அது யாரோட சாதி அரசியல் படங்கள்ங்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது? நீங்க எந்த படத்தை எடுத்தீங்க, எந்த எந்த படம் எடுத்தீங்கன்னாலும் அதோட சாதி ரெப்ரசன்டேஷன் அதுக்குள்ள இருக்கதான் செஞ்சது. நீங்க என்ன படத்தை பத்தி பேசி ஏதாவது ஒரு படம் உதாரணத்துக்கு எடுங்க, அந்த படத்துல இருந்து அதுதான் இருந்தது. இன்னைக்கு நாங்க ஒடுக்கப்படுறோம், எங்களோட ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னு ஒரு குறிப்பிட்ட இயக்குனர்கள் தங்களோட குரலை ஒலிக்கிறாங்க. அதை அடையாளப்படுத்துறத அது ஒரு ஒடுக்கப்படுற சாதிகளோட எல்லைகளா இருக்கிறதுனால அதை ஒரு சாதி அரசியல் படம்னு சொல்றீங்க. எல்லாமே சாதி அரசியல் படம் தானே, எல்லாமே அரசியல் படம் தான். ஒவ்வொரு படைப்பும் அரசியல் தான். நீங்க அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னா கூட அது அரசியல் தானே, அதுவே பெரிய அரசியல் தானே. நீங்க அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதிகாரம் ஒடுக்குறவனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு நீங்க போறீங்க. இது உலகத்தின் மொத்த புரிதல் தானே. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் நடுநிலை வைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் அதிகாரம் அதிகமா இருக்கிறானோ அவன் ஜெயிக்க போறாங்க. ஒரு பலம் வாய்ந்தவனும் ஒரு பலம் குறைந்தவனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க நடுநிலை வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஈக்குவலா இருங்க அப்படின்னு நீங்க நடுவில் நிக்க முடியுமா? பலம் குறைந்தவன் பார்க்க நின்று நம்ம அவனோட அங்க ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்குது இல்ல? அதுக்கு தானே இடஒதுக்கீடு, அதுதானே சமூக நீதி. இத்தனை வருஷமா இருந்த சினிமாவை விட்டுட்டு இந்த ஒரு 10-15 வருஷமா பேசுறது மட்டும் சாதி அரசியல் படம்னு நீங்க சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே. அதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் என்ன குறிப்பிட்டு சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு படம். தேவர் மோகன், சின்ன கவுண்டர் என்ன படம்? இதுக்கு ரெண்டும் பேர் படத்திலேயே பேர்லயே இருக்கிறதுனால நான் கேக்குறேன். நானு அது இல்லாம நான் சொல்றது அதெல்லாம் என்ன இல்ல, நான் சொல்றது இந்த ரெண்டு படத்தை சொல்லல. எல்லா படமுமே எல்லாமே சாதி அரசியல் படம் தான், எல்லாமே பெண்கள் விரோத சினிமா தான். இங்க இருக்கிற 99.99% பெண்கள் விரோத சினிமா தான். பெண்களின் கற்பை சுத்தி தான் இங்க மொத்த சினிமாவுமே செயல்பட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க இப்ப புதுசா ஒருத்தர் பேசுறப்ப நீங்க அவங்க உரிமையையும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்களோட நியாயத்தையும் ஒருத்தர் கேட்கறப்ப அப்ப மட்டும் புதுசா அந்த சாயத்தை எடுத்து பூசுனீங்களா என்னன்றதுதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அது என்னுடைய பாட்டேன் முப்பாட்டேன் அதை பண்ணிருக்கான் அப்படின்றதுக்காக என்ன அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களை அடிக்கலீங்க, என் உரிமையை கேக்குறேன். உங்க பாட்டை முப்பாட்டை எங்க பாட்டை முப்பாட்டை தான் அடிச்சான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? சொல்லவே வேணாங்கிறீங்களா? அடிச்சான்றத சொல்லணும் தானே. எனக்கும் என் மகன் என் பேரனுக்கும் எங்க பாட்டை முப்பாட்டனை அவங்க பாட்டை முப்பாட்டன் அடிச்சான்றத சொல்லணும்ல. சொல்லலைன்னா எப்படி தெரியும்? வரலாறு நீங்க எப்படி மறைப்பீங்க? ஒருவேளை வியாபாரத்துக்காக இந்த சமூக நீதி அப்படின்றது கொண்டு வர போதுன்னா மினிமம் பிசினஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இவங்க எல்லாம் கண்டிப்பா படம் பாத்துருவாங்க இருந்துட்டு போதுங்க. இதுக்கு முன்னாடி அப்படித்தானே எடுத்தீங்க, இவங்க எல்லாம் படம் பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தானே அந்த வியாபாரத்தை எல்லா சினிமாவும் வியாபாரத்தை அடிப்படையா கொண்டுதாங்க எடுக்கப்படுது. நீங்க கேட்ட கேள்வியில இருந்து நான் வரேன். சரி, என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க? தலித்துகளை இல்ல மைனாரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தா அந்த மைனாரிட்டி எல்லாம் அந்த படத்தை பார்க்க வந்துருவாங்கன்ற வியாபாரத்துக்காக அவங்க செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப எல்லாமே படைப்போட நியாயத்துக்காக தான் நாங்க பண்றோம்னு எத்தனை பேர் பண்றாங்க? எல்லாமே வியாபாரத்தோட சேர்ந்த கான்டெக்ட்ல தானே வருது. இங்க நீங்க நம்ம கம்ப்ளீட் கலை படைப்பு, இதுல எல்லா நியாயத்தையும் நான் அப்படியே பேசுறேன்னு சொல்லி எத்தனை படைப்புகளை நீங்க பேசுவீங்க? இதுக்கு முன்னாடி இருந்ததை
இன்னைக்கு திடீர்னு தலித்துல ஒடுக்கப்படுபவர்கள் படம் எடுக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு திடீர்னு அந்த குரல் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கறேன் நான். அதுக்கு முன்னாடி அது இவங்கெல்லாம் நமக்கு பயன்படுவாங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு படம் எடுத்துக்கலையா? எடுத்தாங்களா இல்லையா? அதுதான் கேள்வி. அதுல பங்கு இல்லையா? எதுக்கு ஒரு பெரிய ஹீரோ? நான் சொல்றது சாதி ஒடுக்குமுறை இதுக்குள்ள எல்லாம் போல. சாதாரணமா ஒரு ஹீரோயின் எதுக்கு ஒரு ஸ்டார் ஹீரோவை கூப்பிடுறீங்க? அப்ப அந்த ஸ்டார் ஹீரோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் படம் பார்க்க வருவாங்கன்னு தானே கூப்பிடுறீங்க. இதே கேள்வி நான் கூட திருப்பி நான் கேட்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துகள் சினிமான்னு சொல்லிட்டு எடுக்கப்படுற இடத்துல இருக்கிற கதாநாயகர்களும் அதே மாதிரி தலித்துகள் மத்தவங்களை கூப்பிட்டு வரலாம்ல? ஏன் அதுல மட்டும் பாகுபாடு இல்ல? பிசினஸுக்காக வந்து பெரிய பெரிய நடிகர்கள் தானே கூப்பிட்டு வராங்க கதாநாயகர்கள். அததாங்க சொல்றேன். இப்ப நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கல்ல, இதே கேள்வி முன்னாடி நடக்கிறப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன் நானு. சரி சார், நான் முன்னாடி எனக்கு அந்த புரிதல் இல்ல. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி, ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு நம்ம ஒடுக்கிதான் இருக்கும். அதனாலதான் பேசுறாங்கன்றேன். அதனாலதான் பேச வேண்டிய நீட் இருக்கு. இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விடுங்க, பேசி முடிக்கிட்டு. பேச ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஏங்க இதுக்கே இவ்வளவு கொந்தளிப்போட வர்றாங்க. அது கொந்தளிப்பு அடங்கட்டும். நம்ம யார் பக்கம் நிக்கணும்ன்ற ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒண்ணு இருக்குது இல்ல? அதாவது என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விக்டிம் பக்கம், பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கணும். இதுல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல. அப்ப நம்ம நினைக்க முதல்ல. ஆனா அதே இடத்துல இப்ப கடைசியா கேட்டேன் பாத்தீங்களா, படத்துல தலித் சினிமா பேசுறோம், ஆனா கதாநாயகிகள் மட்டும் எனக்கு வந்து அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? அது அப்படி இல்லைங்க. நீங்க தலித் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்கள் உருவாக்குறதுக்கான வேலைகள் தானே நடக்குது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆனா எல்லாத்தையும் அவங்களே ரெப்ரசன்டேஷனா எடுத்துப்பாங்க. யார் இப்ப நீங்க ஒரு ஸ்டார் வேலை, இப்ப ஒரு 80 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஸ்டார் தேவைப்படுறாங்க. அதுல எத்தனை ஸ்டார்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்ல உங்களுக்கு? அதை ரெக்கவர் பண்றதுக்கு, ஏன்னா அந்த வியாபார சுட்டு நீங்க அவ்வளவு பெரிய ஸ்கேல்ல ஒரு படம் எடுக்கணுங்கிறப்ப அதுக்கு ரிகவர் பண்றது யாரோ அவங்களை நோக்கி தான் அந்த வேலையை செய்ய முடியும்ல. இப்ப நீங்க குரங்கு படல் இவ்வளவு சின்ன படமா இருக்குது, அதனால நமக்கு அது தேவைப்படல. நீங்க பெருசா ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு யாரோ ரெக்கவரிங் சேர்ந்தாதான் அந்த படமே நடக்கும். இல்லாட்டி படமே எடுக்க முடியாது இல்ல. யதார்த்தத்தை ஒண்ணு நீங்க எப்பவுமே பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம இந்த சமூகத்துக்குள்ளதான் செயல்படுறோம். அப்ப இந்த சமூகத்துல என்ன இருக்குதுங்கிறத அங்கீகரிக்கணும், அதுக்கு அடாப்ட் பண்ணணும். அதுல இருந்து அடுத்த படிநிலை நம்ம முன்னாடி பேசுன மாதிரிதான் தமிழ் தெரிஞ்சவங்க தான் தமிழ் பேச முடியும். அப்ப நீங்க முதல் தமிழ் இப்பதான் வந்து மெதுவா சொல்லி கொடுக்குறோம். நேரம் நம்மளோட நோக்கம் திருக்குறளை படிக்க வைக்கிறது தான், சங்கலக்கியத்தை படிக்க வைக்கிறது தான். அதுக்கு முதல்ல அ படிக்கணும்ல. அப்ப அங்க இருந்து தானே ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிக்கிறப்பவே நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியவங்கள மேலே ஏறி குதிச்சு அவங்கள போட்டு அடிக்கிற தன்மையோட நம்ம செயல்பட வேண்டியது என்ன நியாயம் இருக்குதுன்றதுதான் நம்மளோட கேள்வி. இந்த நியாயத்தை முன்னாடி இருந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி பேச வேண்டிய நியாய தேவையே உருவாயிருக்காது இல்லைன்ற நான். தலித் சினிமா ஒடுக்கப்பட்டவர்களோட சினிமா வருவதற்கு முன்னாடியே ஆதிக்க சினிமாவில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை எல்லாம் பொது சமூகம் கேள்வி கேட்டிருந்ததுன்னா இந்த தேவை வந்து சேர்ந்திருக்காது. பொது சமூகம் கேள்வி கேட்காதப்போ சினிமாவிலேயே அந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில சமூக நீதி கடைபிடிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல. அரசாங்கத்தோட நேரடி தலையீடு இல்லாத எந்த இடத்துலயும் சமூக நீதி காப்பாற்றப்படாது. பிரைவேட் செக்டர்ல சமூக நீதி காப்பாற்றப்படுதா? எதிர்பார்க்க ஆர்கனைஸ்டு செக்டர் இது. இத்தனைக்கு சினிமா இது இப்போ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிகள் எல்லாமே ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து எல்லாரோட டேட்டாவையும் வாங்கி ஒரு தொழில நீங்க இது பண்ண முடியும். சினிமாங்கிறது ரொம்ப அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். நீங்க வந்து யார்கிட்டையும் எந்த கேள்வியும் நீங்க நேரடியா கேள்வியே கேட்க முடியாது நான் சொல்றது. அப்ப அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல எப்படி சமூக நீதி காக்கப்படும்? வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றது சினிமால வாய்ப்பே இல்லை. அதை நம்ம தான் படைப்பாளிகள் தான் அந்த கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வியை வந்து தொடர்ந்து முன்னிறுத்தணும். அதுக்கான வேலை இருந்துச்சுன்னா இப்போ சமூக நீதிங்கிறது வந்து அது ஒரு சாதிய படிநிலை மட்டும் இல்லை. யாரெல்லாம் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து குறைக்கப்படுதோ இல்லை வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்குதோ அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. உதாரணத்துக்கு கடந்த 15-20 வருஷமா அரசு பள்ளியிலேருந்து படிச்சு வந்து சினிமா எடுக்க வர்றதுக்கான இயக்குநர்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இப்போ வெற்றிமாறன் அதுக்காகவே ஒரு இயக்கமா செயல்பட்டு நிறைய அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சினிமா சொல்லி கொடுக்குறாரு. இது ஆனா எத்தனை பேர் அதை பத்தி பேசுறோம்? சாதியோ மதத்தை விட்டுருங்க, அரசு பள்ளியோட படிச்சுட்டு வந்து அரசு பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்த எத்தனை பேர் இன்னைக்கு இயக்குநர்களா இருக்கிறாங்கன்னு நீங்க விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது நான் பார்த்த வரைக்கும். அப்ப உங்களுக்கு அதுக்கு ஒரு நீட் இருக்குது. அதை ஒரு கலைஞன் வந்து பாக்குறான், செய்யவும் முடியுது. வெற்றிமாறன் மாதிரி ஒருத்தர். இப்ப எனக்கு வந்து அதுக்கு ஆசை இருக்குது, ஆனா என்ன செய்யறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. பாக்குறாரு, செய்யறாரு. அப்பதான் நம்ம அதை அங்கீகரிக்கணும்ல. ஏன் அதை செய்யறாங்கன்ற கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது பதில் தெரிஞ்சிடும். எதுக்கு சம்மந்தம் இல்லாம வெற்றிமாறன் ஒரு வந்து ஃபிலிம் ஸ்கூல் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணி மொத்த படிப்புல இருந்து தங்கறதுல இருந்து எல்லாமே அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. தங்க வச்சு படிக்க வச்சு படம் எடுக்க வைக்கிறாங்க. படமும் கூட இந்த படம் எடுன்னு சொல்றதில்ல, அவங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன படம் வேணா எடுக்கலான்னு ஃபில்ம் மேக்கர்ஸை கிரியேட் பண்றாங்க. அதுல அரசு பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு முன்னுரிமை தர்றாங்க. அங்க ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. அதுல
இதை பத்தி நம்ம எவ்வளவு ஊடகங்கள் வந்து வெளியில பேசியிருக்கோம். நமக்கே அந்த கான்சியஸ் இல்ல. ஆமா. அப்ப அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வந்து நீங்க சமூக நீதியை வந்து எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம அரசோட தலையீடு, அரசாங்கம் ஏன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நீங்க அரசாங்கத்தோட, நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு நீங்க அரசாங்கத்தோட இன்டராக்ட் பண்ணலாம். நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட எங்க என்டிட்டியோட எங்க போய் இன்டராக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதாங்க? அரசு சொல்லலாம் அவங்கள. அதனால நம்ம அங்க இல்ல, இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. படி மாதிரி இப்படி ஏறினா அங்க ஸ்கிரீன் இருக்கும், இப்படி படம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் இங்க வந்து இதுல ஒரு 20-30 பேர் நின்ட்டாங்க. நான் இவங்களுக்குள்ள போய் நின்ட்டேன். அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் ஆக 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 குரங்குப்புடல்னு ஒரு படம் வர்றப்போ உங்களுக்கு யாருமே தெரியாது. ஆமா, ரைட்டுங்களா? இப்போ குரங்குப்புடல்ல வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பீங்க?